வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழம்பெரும் கடல் சிறப்புகளை நாம் மீண்டும் எட்ட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் கேவாடியாவில் 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுவதோடு முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். 25 மின்சார பேருந்து சேவைகளும் இதில் அடங்கும். 2 நாள் பயணமாக குஜராத் செல்லும் பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளையொட்டி தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்டங்களில் நாளை பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு அமித்ஷா, குடியரசு தின விழாவின் போது நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு இணையாக தேசிய ஒற்றுமை ஓட்டத்திற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதிலும் இருந்து மத்திய துணை ராணுவப் படையினர், பல்வேறு மாநிலங்களின் காவல்துறையினர் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்க இருப்பதாக அமைச்சர் கூறினார். பீகார் மாநிலத்தில் 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி முசாஃபர்பூர், சப்ரா பகுதிகளில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி பார்பிகா, நூர்சராய் பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்தின் கடல்சார் மேம்பாட்டு பாதைக்கான இலக்கை எட்ட பழமையான கடல் சிறப்புகளை நாம் மீண்டும் அடைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். மும்பையில் கடல்சார் வார நிகழ்வை ஒட்டி இன்று உரையாற்றிய அவர், கப்பல் கட்டமைப்பிலும் கடல் சார்ந்த திறன் மேம்பாட்டிலும் இந்தியா பண்டைய காலங்களில் அறிவு புலமையோடு செயலாற்றியதை சுட்டிக்காட்டினார். வாஸ்கோடகாமாவின் இந்திய வருகைக்கு முன்னதாகவே நம் நாட்டின் வணிகர்கள் விரிவான வாணிப கடல் பாதைகளை உலகம் முழுவதும் கண்டறிந்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக கடல்சார் பிரிவுகளில் சிறப்பாக செயலாற்றிய மகளிருக்கு அமைச்சர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசியான் நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். இதற்காக 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா செல்லும் அவர் ஆசியான் உறுப்பினர் நாடுகளுடன் பாதுகாப்பை வலுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். மலேசிய நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் 56வது சர்வதேச திரைப்பட விழா அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெறுகிறது. இத்திருவிழாவில் பங்கேற்க விரும்புவோர் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், திரைப்படத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். திரைப்பட ஆய்வு மற்றும் மதிப்பீடு குறித்த விவாதங்கள் இதில் இடம்பெறுகின்றன. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து LV-M3, M5 ராக்கெட் மூலம் CMS-03 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் வரும் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 4400 கிலோ எடை கொண்ட கனரக செயற்கைக்கோள் முதல் முறையாக இந்தியாவிலிருந்து அனுப்பப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவின் முதல் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவ உள்ள இந்த செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் அன்றைய தினம் கடலுக்கு செல்ல மாநில மீன்வளத்துறை தடை விதித்துள்ளதாக எமது திருவள்ளூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து CMS-3 என்ற செயற்கைக்கோள் வருகிற நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் 2ஆம் தேதி பழவேற்காடு பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல தமிழக மீன்வளத்துறை சார்பில் அதன் உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் தடை விதித்துள்ளார். அக்டோபர் 31ஆம் தேதி கடலுக்கு செல்லும் மீனவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும். மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன். சீனாவும் அமெரிக்காவும் ஒரு சேர வளர்ச்சியடைந்தால் இரு நாடுகளுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் நடைபெறும் 32வது ஆசிய பசிபிக் தலைவர்களின் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் வளர்ச்சிக்காக அதிபர் டிரம்ப் முனைப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து சமுதாயத்தினரையும் அரவணைத்து சென்றவர் முத்துராமலிங்க தேவர் என புகழாரம் சூட்டினார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின் முதன்முறையாக இவ்விழாவில் பங்கேற்க தமிழகம் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், நீதி, சமத்துவம், ஏழைகள், விவசாயிகள் நலனில் அன்னாரது அர்ப்பணிப்பு அடுத்த தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்டத்தின் போது தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டிய பெருமைக்குரியவர் என குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக போராடியவர் என்றும் கூறியுள்ளார். பசும்பொன்னில் அன்னாரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், பசும்பொன்னில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்தார். நாட்டின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் முத்துராமலிங்க தேவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநில அமைச்சர்கள், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோரும் பசும்பொன்னில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக முதலமைச்சர் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கும் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருதுபாண்டியர் சகோதரர்கள் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சீர்திருத்த பட்டியல் தொடர்பான விவரங்களை அவர் எடுத்துரைத்தார். இது தொடர்பான பயிற்சியை வழங்குவதற்கான ஆலோசனைகளையும் அவர் மேற்கொண்டார். நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அரக்கோணத்தில் மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு ஃபிட் இண்டியா இயக்கத்தின் சார்பில் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஃபிட் இண்டியா இயக்கத்தின் சார்பில் 10 கிலோமீட்டர் நீள பேரணியில் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணை நடப்பாண்டு 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் பிசான சாகுபடி பணியை முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக 132 அடி கொள்ளளவு கொண்ட அடவிநயினார் அணை இந்த ஆண்டு 4வது முறை நிரம்பியதால் பிசான பருவ சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடைமடை விவசாயிகளான பண்பொழி, வடகரை, அச்சன்புதூர், இலத்தூர், சொரண்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறும் வகையில் தற்போது இந்த அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல இ பாஸ் நடைமுறை நாளை மறுநாள் முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் அறிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் ஆழியாறு சோதனைச் சாவடியில் இ பாஸ் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வால்பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் ஆழியாறு சோதனைச் சாவடியிலும், கேரளத்திலிருந்து வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மழுக்குப்பாறை சோதனைச் சாவடியிலும் இ பாஸை பதிவு செய்து கொள்ளலாம். சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்று வருவதை கண்காணிக்க வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை மற்றும் வனத்துறை அலுவலர்கள் 2 சோதனைச் சாவடிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் அரையிறுதியில் நவி மும்பையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழம்பெரும் கடல் சிறப்புகளை நாம் மீண்டும் எட்ட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.